கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தில் உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருக்குள்ளாக உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை இந்த நாளிலும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட பரிசுத்த வேதாகமத்தினுடைய பகுதி வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ நான் திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுக்கு பயந்து உண்மையாக வாழுகின்ற சிலருக்கு உடனே வாசல்கள் திறந்திருக்காது. ஏன் இந்த அடைப்பட்ட வாசல்கள் என அவர்களின் இருதயத்தில் பல கேள்விகள் எழும்பும். அவர்களுக்காக கர்த்தர் ஏற்படுத்தின திறந்த வாசல்கள் சற்று தூரத்தில் காணப்படும். இல்லை என்றால் அவை அவர்கள் விரும்பின விதமான வாசல்களாயிராமல் வேறு விதமாக இருக்கும். அவைகளை நம் கண்கள் காணும் வரை நாம் பொறுமையுடன் போய்கொண்டே இருக்க வேண்டும். நாம் எதிர்பார்த்த தூரத்திலோ எதிர்பார்த்த விதத்திலோ அவை இல்லாவிட்டாலும் அங்கே நமக்கு ஒரு திறந்த வாசல் உண்டு. சில நேரங்களில் நம்முடைய வாசல்கள் அடைப்பட்ட வண்ணமாக காணப்படும். நாம் இந்த வழியாக ஒரு வாசல்கள் திறந்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லி யோசிப்போம். அது அடைப்பட்டிருக்கும். தேவன் வாசல்களை திறக்கிறவர் உண்மை. அவர் வாசலை திறக்கும் போது அது ஒரு நாளும் பூட்ட முடியாது. அவர் பூட்டினால் ஒரு நாளும் திறக்க முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்நாளில் தேவன் எனக்கு ஒரு திறந்த வாசலை வைக்க மாட்டாரா, நாம் அதில் பிரவேசிக்க மாட்டேனா அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்விகள் மனதளவில் வரும். சில நேரங்களில் வாசல்கள் அடைப்பட்ட வண்ணமாகவே காணப்படும். அப்படின்னா கர்த்தர் நாம் விரும்பினபடி செய்யவில்லை, அவர் தம்முடைய விருப்பத்தின்படி செய்ய போகிறார், கால தாமதமாகுது அப்படின்னு எடுத்துக்கிடணும். அதனால தேவனுடைய பிள்ளைகள் அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்க கூடாது. ஆண்டவராகிய தேவன் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா வேதத்திலிருந்து செங்கடலை 2ஆக பிளந்திருந்தார். செங்கடல் வழியாக ஒரு வாசல் திறக்கப்படும் என்று சொல்லி இஸ்ரவேலுக்கு தெரியாது, ஆரோனுக்கும் தெரியாது. செங்கடல் வர வரைக்கும் அந்த ஜனங்களுக்கு வாசல் எந்த பக்கம் தெரியாது. அதே போல யோர்தான் நதி பக்கமும் அப்படிதான், எரியோ கோட்டையும் அப்படிதான். தேவன் நமக்கு திறந்து கொடுக்கும் வாசல் ஆசீர்வாதத்தின் வாசல், பயணிக்க வேண்டிய வாசல், தடையில்லாத வாசல். எல்லாருடைய வாழ்க்கையில வாசல் என்று சொன்னால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக விரும்புகிற காரியத்துல தேவன் அந்த வாசலை, அந்த வழியை திறந்து கொடுத்து தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற காரியம். அதனால இந்த நாளிலே இதுவரைக்கும் உங்களுக்கு அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படும். ஆண்டவர் நமக்காக வைத்துள்ள ஆசீர்வாதத்தின் வாசல்கள், நாம் எதிர்பார்த்த திறந்த வாசல்கள் அருளப்படாமல் போனதை கண்ட பிறகுதான் கண்ணிற்கு புலப்படுகின்றன. அரண்மனையில் வளர்ந்து நாளைக்கு எகிப்தின் அரசனாக வாய்ப்பினை பெற்றிருந்த மோசைக்கு எதிர்பாராத விதமாக எல்லா நம்பிக்கையின் வாசல்களும் அடைப்பட்டு போயின. ஆனாலும் தேவன் அவனுக்காக வேறொரு திறந்த வாசலை வைத்திருந்தார். ஒரு நாள் அவனுடைய கண்கள் அதை கண்டது. அதே போல நாமும் காணுவோம். விழுந்து விட்டதை குறித்தே நீ விசனப்பட்டு கொண்டிருந்தால் நீ எழும்புவதற்கு என்ன செய்யலாம் என்பதை அறிய மாட்டாய். அதனால விழுந்து
விட்டதை நினைத்து கவலைப்படாதபடி, அடைப்பட்டதை குறித்து கவலைப்படாதபடி, தேவன் வாசலை திறப்பார். நான் பிரவேசிப்பேன். விசுவாசத்தோடு காத்திருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.